கொண்டிருந்தன. அவர்களில் சிலர் தீவளைய சேனையை சேர்ந்தவர்கள். தீவளைய குளம் மட்டுமல்லாது பெரும்பாலான குளங்களில் குளக்கோயில் ஒன்று இருக்கும். தங்கள் குலத்தில் ஒருவர் மூத்தவர் பதவியை அடைந்தால் அவர்களின் சக்தியை ஒரு சிறு துளியை ஒரு ஒளிரும் ரத்தினக்கல்லில் பதித்து அதை அந்த குலக்கோயிலில் பதிப்பார்கள். அந்த ரத்தினக்கல் அந்த கல்லுக்கு சொந்தக்காரரான மூதாதையர் இருக்கும் வரை ஒளிரும். ஒருவேளை அவர் இறந்தால் முதலில் அந்த கோவில் அதிரும். பின்னர் அந்த ரத்தினக்கல்லில் சேமிக்கப்பட்ட ஒளி மங்கும். பின்னர் அது தனது ஒளியை இழந்து சாதாரண கல்லாக மாறும். பெருவழுதி கொல்லப்பட்ட தருணத்தில் அவருடைய ரத்தினக்கல் பொழிவை இழந்தது. அதை கண்ட குலத்தின் மூத்தவர்கள் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பெருவழுதி காவல் காத்த மர்ம குகைகளை நோக்கி அணிதிரண்டனர். அபிமன்யு குணசேகரனை துரத்த தயாரான போது தாமா அவன் தோளில் கை வைத்து அவனை நிறுத்தினார். எதற்காக என்னை தடுக்கிறீர்கள் ஆச்சாரியரே? அவன் நம் பொக்கிஷத்தை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் இங்கு யார் வேண்டுமானாலும் வருவார்கள் என்று ஏளனமாக பேசிவிட்டு போகிறார். அவனது நெஞ்சில் ஈட்டியை இறக்கினால்தான் என் மனம் அமைதியடையும் என்று கத்தினான். உடனே தாமா அவனை பிடித்து நிறுத்தி எரிமலை குழம்பின் மத்தியில் இருந்த மேடையை சுட்டி காட்டினார். அபிமன்யு, நீ நின்று கொண்டிருப்பது 1000 ஆண்டுகால அக்னி பூத சக்தியின் கோவில். அதன் பொக்கிஷம் சில துளி மூடு பணிதான் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டான். நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை ஆச்சாரியரே. குணசேகரன் எடுத்து சென்றது சிறப்பு வாய்ந்த அக்னி சக்திதான். அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த அக்னி குகையின் உண்மையான புதையல் அதுவல்ல. நடுவில் இருக்கிறதே இந்த மேடை. இது 1000 ஆண்டுகளாக அக்னி சக்தியை உள்வாக்கி ஒரு சிவப்பு பாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த சிவப்பு பாத்திரத்தில் இருந்து வெளியேறிய புகை இங்கு திரண்டு சில துளி மூடுபடியாக மாறி இருக்கிறது.